யோசிச்சு பாருங்க, ஒரு ரோபோவோட கதை எப்படி நம்ம எல்லாரையும் பத்தின ஒரு கதையா இருக்க முடியும்? வாங்க, இந்த கேள்விக்குள்ள நாமளும் கொஞ்சம் பயணம் பண்ணி பார்க்கலாம். இது வெறுமனே ஒரு மிஷனோட கதை இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற ஒரு முக்கியமான தேடலை பத்தின கதை. இவங்க தான் ராசம் யூனிட் 7134. நாம செல்லம்மா கூப்பிட போற பேரு ரோஸ். இவங்க மனுஷங்கள மாதிரி பிறக்கல, வளர்க்கப்படல. இவங்க ஒரு மிஷன். ஒரு பயங்கர புயலுக்கு அப்புறம் மனுஷங்களே இல்லாத ஒரு தீவுல கண்ணு முழிக்குது. அவங்க கண்ணு முழிச்சதும் அவங்களோட புரோகிராமிங் அவங்கள ஒரே ஒரு கேள்விதான் கேட்க வைக்குது. என் பணி என்ன? பாருங்க, இந்த ஒரே கேள்வியிலிருந்து தான் அவங்களோட முழு பயணமும் தொடங்குது. அவங்களுக்கு எந்த நோக்கமும் கொடுக்கப்படல, எந்த கட்டளையும் கொடுக்கப்படல. சரி, அவங்க பயணத்தோட முதல் கட்டம் அந்த தீவுக்கு அவங்க வந்த விதம். இது ஓரளவுக்கு நாம எல்லாரும் இந்த உலகத்துக்கு வர்ற மாதிரி தான். கையில எந்த ஒரு மேனுவலும் இல்லாம. அங்க அவங்க ஒரு அந்நியர். அந்த தீவோட இயற்கையை அவங்கள ஏத்துக்கவே இல்ல. விலங்குகள்லாம் அவங்கள பார்த்து பயந்து ஓடுது, பறவைகள் தாக்குது. ஏன்னா பாருங்க, உயிர் பிழைக்கிறதுக்கான உள்ளுணர்வு, அதாவது இன்ஸ்டிங்க்ட், மத்த உயிரினத்துக்கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒரு மிஷினான ரோஸ் கிட்ட அது துளி கூட இல்ல. அப்பதான் அவங்க ஃபிங்குங்கிற ஒரு நரிய சந்திக்கிறாங்க. அது அவங்க கிட்ட நேருக்கு நேரா சொல்லுது, நீ இந்த உலகத்துக்காக உருவாக்கப்பட்டவை இல்ல அப்படின்னு. இது ரோஸ்க்கு மட்டும் இல்லையே, நமக்கும் புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படித்தானே தோணும். ஆனா ரோஸ் அப்படியே இருந்தில்ல. சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது தான் உயிரோட அடிப்படை இல்லையா? அதத்தான் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க. சுத்தி நடக்கிறத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய தடவை தோத்து போனாங்க. ஆனா ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் கத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப கதையோட அடுத்த ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இதுதான் அவங்க எடுக்கிற தேர்வுகள். ஒரு மிஷின் எப்படி உணர்வுகளை கத்துக்கிட்டு ஒரு தனி நபரா மாறுதுன்னு பார்க்கலாம். ரோஸோட இந்த மாற்றத்தை முதல்ல கவனிச்சதே அந்த நரிஃபிங் தான். அது சொல்லுது, நீ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிற, நிஜமாவே அக்கறைப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போதான் நமக்கும் புரியுது, ரோஸோட உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றத்தை நம்ம இப்படி பார்க்கலாம். ஒரு மிஷின்னா கட்டளைகளை ஃபாலோ பண்ணும், டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும், வேலையை செய்யும். ஆனா ஒரு உயிரினம்னா அது சொந்தமா முடிவெடுக்கும், கத்துக்கும், எல்லாத்துக்கும் மேல இரக்கத்தை உணரும். சரியா அந்த புள்ளியில தான் ரோஸ் ஒரு மிஷின்ல இருந்து ஒரு உயிரினமா மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் ரோஸோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. அவங்களுக்கு ஒரு புது நோக்கம் கிடைக்குது. ஆனா இந்த நோக்கத்தை அவங்களுக்காக யாரும் கொடுக்கல, அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுதான் தாய்மை. ஒரு புயல்ல இருந்து ஒரே ஒரு வாத்து முட்டை மட்டும் தப்பிக்குது. அது பொறிஞ்சு வர குஞ்சு பிரைட்ஃபில் முதல்ல பாக்குறது நம்ம ரோஸ தான். அதனால அது ரோஸ தன்னோட அம்மான்னு நினைக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு ரோபோவுக்கும் ஒரு குட்டி வாத்துக்கும் நடுவுல ஒரு நம்பவே முடியாத குடும்பம் உருவாகுது. ஞாபகம் இருக்கா? கதை ஆரம்பத்துல அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, என் பணி என்னன்னு. இப்போ அதுக்கு பதில் கிடைச்சிடுச்சு. ஆனா இந்த பதில யாரும் அவங்களுக்கு சொல்லல, அவங்களே தான் தேர்ந்தெடுத்தாங்க. என் பணி இந்த குஞ்ச பாதுகாத்து வளர்க்கறது அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. பிரைட்பில் பறக்க கத்துக்கும் போது ரொம்பவே கஷ்டப்படுது. அப்போ ரோஸ் அதுகிட்ட சொல்ற இந்த வார்த்தைகள் பாருங்க, அதுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம். சில நேரங்கள்ல நாம உயிர் வாழணும்னா எது சாத்தியமே இல்லைன்னு தோணுதோ அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஒரு இடத்துல ஏத்துக்கப்படுறதுனா என்ன? இந்த கேள்விதான் ரோஸோட வாழ்க்கையில ஒரு பெரிய முரண்பாட்டை கொண்டு வருது. ஒரு பக்கம் அந்த தீவுல இருக்கிற விலங்குகள் அவங்கள ஏத்துக்குது. இன்னொரு பக்கம் அவங்கள உருவாக்குனவங்களோ அவங்கள ஒரு பழுதான பொருளா தான் பாக்குறாங்க. அந்த தீவுல இருக்கிற விலங்குகள்லாம் அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்க்கல, அவங்க என்ன செய்யறாங்கன்னு தான் பாக்குறாங்க. அந்த கூட்டத்தோட மூத்த வாத்து லாங் நெக் சொல்ற மாதிரி, அவன் நம்மள மாதிரி இல்ல, ஆனா அவ அக்கறை காட்ட தேர்ந்தெடுத்தா. அதுதான் முக்கியம். செயல்கள் தான் ஒருத்தரோட தகுதியை முடிவு பண்ணுது. ஆனா அவங்கள உருவாக்குனவங்களுக்கு அவங்க ஒரு தாய் இல்ல, ஒரு பாதுகாவலர் இல்ல. அவங்க வெறும் ஒரு பழுதான இயந்திரம், ஒரு கோளாறு. இந்த ரெண்டு பார்வைக்குமான வித்தியாசம்தான் கதையோட மையப்புள்ளி. அன்புலயே ரொம்ப கஷ்டமான பாடம் எதுன்னு தெரியுமா? நாம் ரொம்ப நேசிக்கிறவங்கள அவங்களோட சொந்த வழியில போக அனுமதிக்கிறது தான். இப்போ ரோஸ் அந்த பாடத்தை கத்துக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. காலம் மாறுது. பிரைட்வில் மொத்த வாத்துக்களோட சேர்ந்து வலசை போக வேண்டிய நேரம் வருது. ரோஸ் அவனை தடுக்கவே இல்ல. ஏன்னா உண்மையான அன்பு என் கூடவே இருன்னு சொல்லாது. அது சொல்லும், போ, நீயா இருக்க வேண்டிய இடத்துக்கு போ. இப்ப நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ரோஸை உருவாக்குனவங்க அவங்கள தேடி வரும்போது அவங்களோட அடையாளமும் தியாகமும் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாகுது. அவங்கள மாதிரியே இருக்கிற மத்த ரோபோக்கள் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடல, அவங்களோட நம்பரை சொல்லி கூப்பிடுதுங்க. ரோசம் யூனிட் 7134, நீ பழுதாகிவிட்டாய், ரீசெட் செய்யப்பட வேண்டும். அவங்களோட அடையாளம், அவங்க யாருங்கிற தனித்துவம் எல்லாமே பறிக்கப்படுது. அவங்க சரணடைறாங்க. ஆனா இது ஒரு தோல்வி கிடையாதுங்க, இது ஒரு தியாகம். அவங்க மட்டும் தப்பிக்க முயற்சி பண்ணியிருந்தா அவங்கள உருவாக்குனவங்க அந்த தீவையை அழிச்சிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தன்னோட குடும்பத்தையும்
தன்னோட வீட்டையும் காப்பாத்த அவங்க இந்த முடிவு எடுக்கறாங்க. எல்லா பயணத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா? ஆனா முடிவுங்கிறது அழிவு இல்ல. வாழ்க்கைனா என்ன, நாம விட்டுட்டு போற தடம்னா என்னங்கறத பத்தின ஒரு ஆழமான பார்வை இது. ஆமா, நாம எவ்ளோ நாள் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல. நாம போனதுக்கு அப்புறமும் நம்மளோட செயல்களும் அன்பும் நாம கத்துக் கொடுத்த பாடங்களும் இங்க இருக்கும். அதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம். ரோஸ் அந்த தீவை விட்டு போனாலும் அவங்க விட்டுட்டு போன அந்த தாக்கம் எப்பவுமே அங்க இருக்கும். ரோஸோட கதை என் பணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சது. இப்போ இந்த கதையோட கடைசியில அதே கேள்வி உங்ககிட்ட வருது. நீங்க இந்த உலகத்துல எதை விட்டுட்டு போக போறீங்க? யோசிங்க.